கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 12:19. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்கள் யாரையும் பழிவாங்காதீங்க, தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்கள் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாட்டு சுதந்திரத்திற்காக தன்னுடைய மக்கள் இப்படி நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், கருப்பு இன மக்கள் என்று மிகவும் கேவலமாக நினைக்கிறார்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி நெல்சன் மண்டேலா அவர்கள் வாலிப வயதிலே அந்த நாட்டுக்காக அவர் போராடினார். 17 வயதில் நாட்டுக்காக அவர் போராடினார். அந்த போராட்டத்தினாலே 17 வயதில் அவர் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. பல வருஷங்கள் சிறையில் இருந்தார். பல நாட்கள் சிறை அனுபவம் அவருக்குள் இருந்தது. சிறையிலே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார். ஒரு நாள் வந்தது, சிறையிலிருந்து விடுதலாகி வந்தார். அவர் எலெக்ஷனில் நின்று அவர் நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகிட்டார். பிரதம மந்திரி ஆன பிறகு அவர் சீட்டில் ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்த பொழுது அங்கே 2 மெய்க்காப்பாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் வலது பக்கம் ஒரு மெய்க்காப்பாளர் இருக்கிறார், இடது பக்கம் ஒரு மெய்க்காப்பாளர் இருக்கிறார். வலது பக்கத்தில் இருந்த மெய்க்காப்பாளர்கள் அவர் வந்ததுலேருந்தே இப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கிறார். அப்படியே கூனி குறுகி நடுங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் நிற்க முடியல. அலுவலகத்தில் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கிறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நடுங்கிக்கிட்டே இருக்கிறார். அலுவலகம் முடிந்து பிரைம் மினிஸ்டர் போகிறாரு. போகும்போது அந்த இடது பக்கத்தில் இருந்த மெய்க்காப்பாளர் கேட்குறார், ஐயா, அவர் நடுங்கி கொண்டே இருந்தாரே, அவர் என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னாராம். அவர் யார் தெரியுமா? அவர் நான் ஜெயிலில் இருக்கும்போது வார்டனாக இருந்தார். எனக்கு அவருடைய சிறுநீரை கழித்து என் மேலே ஊற்றி என்னை அசிங்கப்படுத்தி விட்டார். சிறுநீரால் என்னை கேவலப்படுத்திட்டார். அதனால் இன்றைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகி நான் இப்படி வந்ததுனால அவரால் நான் என்ன ஏதாவது பழி வாங்கிடுவேணும்னு நினச்சி, நான் ஏதாவது தண்டனை கொடுத்துருவோன்னு நினச்சி பயந்து நடுங்கிட்டு இருந்தார். நான் அந்த பழி வாங்கலை, பாவம் போகட்டும், விட்டுருங்க அப்படின்ட்டாராம். அப்போ சிறைச்சாலையிலே எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையை அடைந்திருப்பார் என்பதை யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படிதானே விபரீதங்களை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார். அப்படியாக இதை கருத்தில் கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவமும் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தையும் பார்க்கிறோம். அங்கே தாவீது மிகவும் நொடிந்து போன நேரத்தில் அந்த நாபால் இடத்துல உதவியை கேட்டு அனுப்பும்போது அவன் இந்த ஈசாயின் மகன் யார், தாவீது யார் அப்படின்னு மிக வெகுண்டு எழுந்து கோபமாக பேசிட்டான். அதனால் தாவீது அவனை பழி வாங்கிறதுக்காக போகிறாரு. அப்பொழுது அபிகாயில், நீங்கள் அவரை இப்போ பழி வாங்காதீங்க, இன்றைக்கி நீங்கள் ராஜாகிற நாள், அதனால் அவரை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல கருத்துள்ள வார்த்தைகளை சொல்லி தடுத்துட்டார். 33வது வசனத்தில் தாவீது சொல்கிறான், என் கையே பழிவாங்காதபடிக்கு தடுத்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறார். அப்படியாக 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் சவுல் ஒரு பக்கம் அங்கே பாளையத்தில் இருக்கும்போது ஈட்டியை தலைமாட்டில் வைத்துக்கொண்டு அவன் படுத்து நித்திரையாக இருக்கிறான். அப்பொழுது அபிசாயும் தாவீதும் போகிறார்கள். அப்பொழுது அபிசாய் சொல்லுகிறான், உன்னுடைய சத்துரு இங்கே இருக்கிறான், நான் போய் அந்த ஈட்டி எடுத்து 2 குத்தா குத்திட்டுமா, ஒரே குத்தா குத்திட்டுமாங்கிறான். வேண்டப்பா, நாம் பழி வாங்க வேண்டாம். அவர் சொல்கிறார், கர்த்தரே அடிப்பார், ஒருவேளை கர்த்தரே அடித்தாலும் அடிக்கட்டும், விட்டுருங்க, அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே கையை நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் சவுளை பழி வாங்காதபடி பார்த்துக்கொள்ளும். ஏன்னா சவுல் தாவீதை தெல்லுப்பூச்சை போல வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். அதனால் பழி வாங்காதபடிக்கு கர்த்தர் அவனை தடுத்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பதிலை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன்
அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வேலை, வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா சளி, இருமல் தொல்லையிலிருந்து விடுதலை தாரும், சமாதானம் தாரும், ஜுரத்திலிருந்து விடுதலை தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.